ஓகே, குட் மார்னிங் எவ்ரிஒன். நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் நேற்று ம், இந்த கேள்வி, அதாவது இந்த பேப்பரில் இருக்கிற முதல் மூன்று கேள்வியையும் பார்த்துனாங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷனோட பண்ணினாங்க. சரிதானே? இதில் முதலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துனாங்க. ஸோ இன்றைக்கு இந்த அண்டர்லைன் பண்ணுற பார்ட் டெஸ்ட் 4. டெஸ்ட் 4ல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன மாதிரியான கேள்விகள் வரப்போகுதுண்டா, இந்த கேள்விகளை எதிர்பார்க்கலாம். ஒன்று கிராமட்டிக்கலாக தான் வரப்போகுது. கிராமர் தான் கூட இங்கே வரப்போகுது. இருந்தாலும் இதில் எரர் கரெக்ஷன் மற்றது ப்ரனவுன், ரைட், அடுத்தது ப்ரப்போசிஷன் அடுத்தது வேர்ப்ஸை போடுற மாதிரி, சரி, அது அண்டர்லைன் பண்ணுற மாதிரி, வேர்ப்ஸ் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி, சரி, எப்படியான கேள்விகளை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், இந்த டெஸ்ட் 4ல் இவ்வளோ காலம் கடந்த ஒரு 5-6 பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு. 2009க்கு பிறகு வந்த பாஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் இப்படியான கேள்விகள்லாம் இருக்கு. 9க்கு முதல் வந்த 2008 அதுகள் 8, 7, 6, 5 அதுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மச்சிங் வந்திருக்கு. சரிதானே? மச் பண்ணுற மாதிரி வரும், தொடர்படுத்துறது. சரியா? மச். ஸோ இப்படியான சில விஷயங்களை நாங்கள் இந்த கேள்வி டெஸ்ட் 4க்குள்ளே பார்க்கலாம். ஆனால் டெஸ்ட் 4ல் எங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்குறது கூட, மார்க்ஸுகள் நிறைய வேஸ்ட் ஆகிறது கூட. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெஸ்ட் 5 வந்து நாங்கள் செய்யலாம். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ பார்க்க போகிறது இந்த டெஸ்ட் 4ல் இருக்கிற கேள்வி என்ன மாதிரி பார்ப்போம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்வி தான். ரைட், பார்ப்போம் என்னன்னு. ரைட், இங்கே எங்களுக்கு பிள்ளைகள் எல்லாமே என்ன தேவைன்னா ஸ்ட்ரக்சர் தான் தேவை. சரியா? ஸ்ட்ரக்சர் செய்கிறதான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரிதான்? ப்ரொஃபஸர் வி.கே. சமரநாயக்காவை பற்றின ஒரு விளக்கம் தான் இங்கே தந்திருக்கு. ஸோ அவர் ஐசிடியில் ஃபாதர், ஸ்ரீலங்கா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் ஒரு ஃபாதர் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் த ஐசிடி இன் ஸ்ரீலங்கான்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. முதலாவது ஆல்ரெடி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ரைட், அப்போ இதில் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூன்றது ரெண்டு பக்கம், ஒன்று அட்வான்டேஜாகவும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கும். சில நேரம் முதலாவது மாதிரி நாங்கள் மற்ற எல்லாத்தையும் செய்துட்டு போயிடுவோம் என்று யோசிப்போம். முதலாவது ஹிஸ்ட்ரி கார்டட்டுன்னா அங்கால இன்னொரு ஹிஸ்ட்ரி கார்டட்டோ அல்லது இஸோட அல்லது ஹேஸோட அல்லது ஏதோடு ஒரு பேசிவ் வாய்ஸை நீங்கள் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. டக்குன்னு மாற்றி விட்டுறீங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி செய்யும். தயவுசெய்து எக்ஸாம்பிளை மாதிரி செய்ய விളിக்கிறாங்க. இது வேற வேற கேட்டகரியில் உங்களுக்கு கேட்பான். சரி, ஒரு காலம் அப்படி வராது. இல்லாடி ஒரு லக்கிலி யூ கேன் கெட் 1 or 2 கரெக்ட். ஏன்னா அதை வச்சுக்கொண்டு நான் முடிவெடுக்கலாம் தானே. இப்போ பார்ப்போம் என்னென்ன டென்ஷன் மாற்றிக்கொண்டு வாங்க. இவர் இஸ் a landmark figure when talking about the information and communication technology. இவர் வந்து ஒரு இந்த கதைச்சதில் ஒரு ஆள். ஸோ குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் தான் அந்த லேண்ட்மார்க் ஃபிகர்ன்றார். சரியா? ஹீ ரிகார்டட் ஆர் ரிகார்ட்ஸ்ன்னு வராது, என்ன ரெண்டுமே ஆக்டிவ் வாய்ஸ். சரியா? ரிகார்டட்னு சொல்கிறதும் ரிகார்ட்ஸ்ன்னு ஆக்டிவ் வாய்ஸ். இவர் தான் ரிகார்ட் பண்ணப்பட்டவர். எப்படி? ஆஸ் த ஃபாதர் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் ஐசிடி ஸ்ரீலங்கான்னு சொல்லி இவர் தான் ரிகார்ட் பண்ணப்பட்டவர். அப்போ மீனிங் வந்து இப்படி வருது. எப்படி வருதுன்னு மீனிங்கை பார்க்கணும் நீங்கள். இது இந்த சைட் வருது வேறுங்க மீனிங். சரியா? நீங்கள் ஒரு பென்சிலை வச்சுக்கொண்டு இப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் கீரை வலிக்கணும். உடனே இம்மீடியட்டாக கீறிடாதீங்க. கீறினா அது பிள்ளையா போயிடும் டக்குன்னு.
ஓகே இம்மீடியட்டாக டக்குன்னு ஓகே இதுதான் ஆன்சர்னு தெரியுதாங்க. ரைட். அப்புறம் அடுத்து பாருங்க இதெல்லாம் ஓகே. ஹி வாஸ் born திரும்ப பாஸ்ட் டென்ஸில் தான் வாங்குது. இன் 1939 அண்ட் அப்போ போர்ன்ன்றது ஹி வாஸ் போர்ன்ன்றது ஒரு பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்தியாலையும் நாங்கள் பாஸ்ட் டென்ஸை தான் ஆட் பண்ணோம். 1939ஆம் ஆண்டு பிறந்தார், படித்தார். அப்போ படித்திருக்கிறாருன்றோ படிக்கிறார், இப்பவும் படிச்சு கொண்டிருக்கிறார், நம்ம படிக்கிறார். ஸ்டடீஸு இது ரெண்டுமே நாங்கள் போட இயலாது. ஸோ ஸ்டடிட்ன்றதான் எங்களுக்கு இதில் சூட்டபிளான விஷயமா இருக்கும். சரி, நீங்கள் அப்படி யோசிச்சு போடணுமே தவிர சும்மா பாஸ்ட் டென்ஸை போட்டால் சரி என்று போடாமல் இதுதான் விளக்கம்ன்றது பாருங்க. வாஸ் born, studied. ஓகே தென் ராஜகிரிய ஹினா வித்தாரண வித்யாலய, ஆனந்தா காலேஜ் அண்ட் ராயல் காலேஜ் இன் கலாம் பல ஸ்கூல்ஸ்லேயும் படிச்சிருக்கிறார். இந்த ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கு. இந்த ஃபுல் ஸ்டெப் வந்த பிறகு இன்னொரு விஷயம், அதாவது இன்னொரு விஷயம் நடக்க போகுது என்று சொல்லி சொன்னான். ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இந்த ஹேவிங் ஃபினிஷ்டுன்ற ஒரு ஃபார்மேட்டை நான் பயன்படுத்த போகிறேன். ஸோ நார்மலாக ஹேவிங் ஃபினிஷ்டுன்னா என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது இவர் இல்லைத்தானே இப்போ. ரைட். அப்போ இன்னொரு விஷயம் நடக்க போகுது இதுக்கு பிறகு, அதாவது இந்த ஸ்டடீஸுக்கு பிறகு இன்னொரு விஷயம் நடக்க போகுதுன்னா, உண்மையாக ஹேவிங் ஃபினிஷ் மீன்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஃபினிஷிங் ஹிஸ் ஸ்கூல் எஜுகேஷன். அவற்றை ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்ச பிறகு என்ன நடக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு மீனிங்கில் வருது. ஸோ இதை நாங்கள் சொல்கிறது இந்த பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். சரியான இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஹேவிங் டன் என்று சொல்கிறது, ஹேவிங் ப்ரிப்பேர்ட் என்று சொல்கிறது, ஹேவிங் ஃபினிஷ்ட் என்று சொல்கிறது, இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு. சரியா? இது ஒரு புதுசு. இதை புதுசாக இப்போ கொஞ்சம் ஃபெமிலியரான ஆங்களுக்கு இது விளங்கும் இங்கிலீஷில். இல்லாட்டி ஒரு புதுசாக ஒரு ஃபார்மேட்டை போட்டு வைங்க. ஹேவிங் ஓட வேர்ப் 3 போடலாம். நாங்கள் வளமையாக ஹேவோட ஹேஸோட தானே வேர்ப் 3 போடுறோம் நாங்கள். இது ஹேவிங்கோட வேர்ப் 3 போடலாம். சரியா? சப்ஜெக்ட் ஹேவிங் வேர்ப் 3 என்ற ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கு. சரிதானே? அப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் நான் பயன்படுறேன். இதில் வேறுங்க ஃபுல் ஸ்டாப் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹேவிங் ஃபினிஷ் ஹிஸ் ஸ்கூல் எஜுகேஷன். சரியா? இது ஒரு என்ன சொல்ற ஒரு கனெக்டிவாக வரப்போகுது. ஹேவிங் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஸ்கூல் எஜுகேஷன், ப்ரொஃபஸர் சமநாயக்க என்டர்ட் த யூனிவர்சிட்டி. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நான் இதில் இந்த ஒரு சார்ட் மாதிரி காட்டணும் உங்களுக்கு. ஓகே, பாருங்க இதில் இப்படி தான் இருக்குது. டென்சஸ் காலங்கள் இப்படி தான் இருக்குது. இதில் இவ்வளவும் எங்களுக்கு இந்தியாவில் பாஸ்ட் டென்ஸாக இருக்குன்னு இவ்வளவும் பாஸ்ட் இந்தியாவில் பக்கம் இருக்கிறது, இவ்வளவும் பாஸ்டாக இருக்கு. சரியா? இது எல்லாமே பாஸ்ட். ஓகே, இந்தியாவில் வார விஷயம் இது ப்ரெசன்ட், இவ்வளவும் ப்ரெசன்ட். இந்தியாவில் இருக்கிற விஷயம் ப்ரெசண்டாக இருக்கும், இவ்வளவும் ப்ரெசண்டாக இருக்கும். நார்மலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஒரு சம்பவம் உண்டு, இதில் ஒரு இடத்துல நடந்திருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அதை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அதாவது நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், நான் இந்தியாவுக்கு போயிருக்கிறேன், நான் பார்க்க போயிருக்கிறேன், நான் கார்னிவெல்லுக்கு அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல அந்த விஷயம் இதில் இருக்கு. சரியா? அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் திரும்ப நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. சரியா? திரும்ப நடக்காது. எது நடக்கும் திரும்ப திரும்ப? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நடக்கும். இதில் இருக்க நடந்தா இதில் இருக்க நடந்தா ஒரு சமமான நேர இடைவெளியில் சரியான ஒரு ஈக்குவல் டைம் பீரியட் என்ன நடக்கும்னா அது திரும்ப திரும்ப நடந்தோன்றது அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும். ஒரு சேம் டைமில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்தோன்றது அது கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும். அதே விஷயம் நீங்கள் ஒருக்கா நடந்திருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்க போது.
இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை தாண்டி சரிதானே இன்னொரு விஷயம் நடக்க போகுது, ஒரே விஷயம் தான் நடக்க போகுது. திரும்ப திரும்ப நடக்கையில ஒரு டைம் ஃப்ரேம்ல நடக்கையில அதுக்கு ப்ரெசன்ட் சிம்பிளும் இல்லை கண்டினியூஸும் இல்லை. ரைட், அது ரெண்டையும் விட்டுருவோம். அதாவது பெர்ஃபெக்டில் ஒரு விஷயம் நடந்த பிறகு இன்னொரு விஷயம் நடக்க போகுது, கன்ஃபார்மாக நடக்க போகுதுண்டா நாங்கள் என்ன செய்வோம், இதை பாவி ஹேவிங் verb 3. இது பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ், அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அல்லது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஃப்ரேஸ் அல்லது திஸ் கைண்ட் ஆஃப் நேம் வந்து அதுக்கு இருக்கு. பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் எழுதி வச்சிங்கன்னா நல்லா சரிதானே. பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் என்று சொல்லுவோம். இதுதான் இதுக்குரிய அந்த கால இடைவெளியை சொல்றதுக்காக தான் இதை கூறினாங்க. அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சாரி பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் எழுதி வைங்க, முக்கியமான விஷயமா ஃப்ரேஸ். சரியா, ரைட். அப்போ இதை பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸை வந்து வி கேன் யூஸ் ஃபார் த இப்படித்தான் ஒரு ஆக்ஷன் நடந்து இன்னொரு ஆக்ஷன் நடக்க போகுது. இதில் இந்த உண்மையாக இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி ஃபார் ஹேவிங் ஃபினிஷ்ட் இங்கே வந்து எப்படி வருதுன்னா follows a pattern where the phrase introduce a completed action. அப்போ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் திரும்ப நடக்க போகுது ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன இந்த பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸை பாவிப்போம். இது வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் தானே. இப்போ உதாரணமாக ஹிஸ் ஸ்கூல் எடியூகேஷன் முடிஞ்சு, அடுத்தது இன்னொரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் என்ன செய்ய போகுது, யூனிவர்சிட்டிக்கு போக போகிறேன். அப்போ அதெல்லாமே முடிஞ்ச விஷயம் தானே. அப்போ அதை நாங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டலாம். இதை சொல்கிறது பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் சொல்கிறது. ஏன் நான் இவ்வளவு கதைக்கிறேன்னா இதை பற்றி நீங்கள் ரைட்டிங் பார்ட்டில் இதை பயன்படுத்தட்டும் என்றதுக்காக தான் இவ்வளோ கதைக்கிறேன். மற்றபடி இதில் ஒரு கோடை போட்டு போகிறது பெரிய வேலை இல்லைன்னு ரைட். ஆனால் இதில் எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நான் கூட இதை அந்த ஃபினிஷிங் தான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கலாம் நான் கெஸ் பண்ணினேன். நான் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் லைக் கொஷின், இப்படியான கொஷனுக்கு என்ன இப்படி இது வராத ஆன்சர் வந்து அதாவது சர்ச் பண்ணி பார்க்க இதுதான் ஆன்சராக இருக்குது. ஸோ ஆன்சராக கேட்கல இந்த விளக்கங்கள் எல்லாம் கிடைச்சி ரைட். அப்போ நீங்கள் இதை வடிவாக கிளியராக நீங்கள் இருக்கா மைண்டில் ஏற்றி கொள்ளுங்க. இதை சொல்கிறது ஹேவிங் ப்ளஸ் verb 3 பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி த ஆன்சர் இஸ் ஹேவிங் ஃபினிஷ்ட். சில பேருக்கு ஹேவோட verb 3 தானே, ஹேஸோட verb 3 தானே, இது ஹேவிங் அது ஒரு என்ன புதுசாக இருக்குது இந்த மாதிரி யோசிக்காமல் இப்படியும் இருக்குன்றதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் வேறு கேள்விகள் வரைகளை யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஓகே, தென் அடுத்தது இஸ் நார்மல். சரியா, உங்களுக்கு தெரியும் இவர் இல்லை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இல்லை, இப்போயா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இல்லை இப்போயோ. அப்போ இந்த ஈஸ்வராது ஸ்கிப் பண்ணுறேன் பாருங்க. ஈஸ்வராது தனியாக பீயிங்க நாங்கள் எங்கேயுமே பாவிக்கிறே இல்லை. பீவேர்ப்ஸ் என்னென்னம்மா இருக்கு, பீவேர்ப்ஸை தனியாக தான் பாவிப்போம். ஒன்று ஆமிஸா, சரி ஆமிஸா இருக்குது. ஓகே, தென் ஓஸ்வ இருக்கு. ஓஸ்வ தெரியாதாக்கள் எழுதி வைங்க, தெரிஞ்சாக்களும் திரும்ப திரும்ப எழுதி கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு நட்டம் இல்லை. வில் பி, ஷால் பி. இப்படியான பி வேர்ப்ஸ் இருக்கு. இதை விட நாங்கள் மாடல்ஸா பார்க்கலாம். மஸ்ட் பி என்ன அப்படியான கேன் பி ரைட், அப்படி வுட் பி ஷுட் பி கூட இருக்கலாம். அதெல்லாமே பி வேர்ப்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு பி வேர்ப்ஸ் வந்து ஹேவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன், பாருங்க ஹேவ் ஓ ஹேஸ் பீன், இப்படி நாங்கள் பாவிக்கலாம் பி வேர்ப். ஸோ இதெல்லாமே இது என்ற ஒரு மீனிங்கை காட்டுறது எல்லாம் இருக்கிறது. இருக்கிறதுனா கதிரையில் இருக்கிறதில்ல, ஒரு நிலையில் இருக்கிறது. சரி, இது என்று சொல்லி வசனங்கள் வர்ற நேரங்கள் எல்லாம் நாங்கள் அப்போ இவர் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருக்கிறாரா இருந்தாரா இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இருந்தார் ஆள் இல்லை இப்போ ரைட். அப்போ எங்களுக்கு ஆன்சர் கிளியராக தெரியுது வாசன்ட். சரி, அடுத்தது ஹீ ஹேஸ் அவார்ட் வேற அது என்ன அவர் அவார்ட் பண்ணுறதில்ல, யார் அவார்ட் பண்ண போகிற அவர், அவர் விருது கொடுக்குறார் இல்லை.
இதுவும் அவார்ட் வந்தா அவர் விருது கொடுக்குறாரு நம்ம வந்துடும். இது ரெண்டுமே ஆக்டிவ் வாய்ஸ் பிள்ளைகள். இது நீங்க பென்சிலால போட்டு வைக்கலாம். சரிதானே? இது இங்க பாருங்க, இங்க நான் கீழே எழுதி காட்டுறேன் இதுல. He has awarded. அவர் விருது விருது வழங்கியிருக்கிறார். அவர் விருது வழங்கியிருக்கிறார். awarded 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 என்றா அவருக்கு, சாரி, அவர் விருது வழங்கினார். பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது பாருங்க, was awarded என்றா மாறுது மீனிங். எப்படி was awarded மாறப்போகுதுன்னு சொல்லி சொன்னா இங்கால பக்கமா மீனிங் வந்து திஸ் சைட் மூவ் பண்ணும். இது மட்டும் இங்கால வருது அம்புக்குறி இப்படி போட்டு வச்சிங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. இது பேசிவ் வாய்ஸ். இது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ். இப்படி யோசிக்கிற விஷயம். இது அவர் செய்கிறார். சரியா? இது மட்டும் இங்கால வருது விருது. விருது வழங்கப்பட்டது என்று வரப்போகுது. awarded. பாருங்க, அந்த சில விஷயங்கள், அந்த மழை பெய்கிறது அப்படியான சில விஷயங்கள் எல்லாம் அதுக்கு நாங்கள் ஒப்ஜெக்ட் போட மாட்டோம் இல்லை. இது விருது வழங்கப்பட்டது, விருது வழங்குதல் தான் அவார்டு. சரி, எப்படி விருது வழங்கப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர்ஸ் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் இந்த சேம் இயர். ஓகே, ஸோ அப்படியான சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா, இந்த சேம் இயர் அதே வருஷம் நடக்கிற விஷயம் அப்படியே நாங்கள் பாஸ்ட் டென்ஸ்லேயே போடலாம். ஜாயின்ட் அண்ட் சொல்லி joined the University of Colombo as an assistant lecturer in mathematics. ரைட். இது ஒரு ஆளோட ஒரு பயோகிராஃபியை பற்றின ஒரு விஷயம். பேராகிராஃபை தந்திருக்கு, பட் ஃபுல்லாக கிராமட்டிக்கல் ஃபோ. சரி, கிராமட்டிக்கலி வி ஹாவ் டு திங்க். ரைட். இங்கிலீஷ் எக்ஸாமில் வந்து ஒரு 5 மார்க்ஸ் எடுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆனால் இலகுவா விளங்கிட்டீங்கன்னா அதை போல ஒரு இலகுவான விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இந்த கிராமருக்கு வேலை செய்யல கொஞ்சம் மாறுதலாக வளமே 5 நிமிஷம் எடுக்க சொல்கிறேன் ஒரு கேள்விக்கு. நீங்கள் 7-8 நிமிஷம் எடுங்கோ கிராமருக்கு வேலை செய்யல. அதில் பிளவுறதுக்குரிய சந்தர்ப்பம் பெருமளவு இருக்குது. இந்த டைமிங்கை நீங்கள் என்ன செய்யலாம், வேற ஒரு கேள்வியில் முதலாவது கேள்விக்கெல்லாம் எங்களுக்கு என்ன 1 நிமிஷம் கூட காணும். அதை ஃபுல்லாக அதுக்குள்ள டைம் போட்டுட்டு அந்த டைமை கொண்டு வந்து இதில் யூஸ் பண்ணுங்க. பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ நாங்கள் இப்போ அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குதுன்னா செக் பண்ணுங்க. நாங்கள் உடனே அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சரிதானே? ஏதாவது டவுட்டுகள் ஏதாவது இருக்குதா அது செக் பண்ணுங்க. செக் பண்ண நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் டெஸ்ட் 5க்கு போவோம். ஃபுல்லாக இன்டர்நெட்டை பற்றின ஒரு விஷயம். சரிதானே? முக்கியமான விஷயம். சமீப காலமாக நடந்த இன்டர்நெட் வந்து ஒரு ஃபேமஸான விஷயம். இங்கே நாங்கள் ஃபுல்லாக வாட்ச் கொண்டு போயிருக்கல. Read the text and complete the table given below. The first one is done for you. Internet is a huge network which connects up millions of computers throughout the world. அப்போ இது வந்து இன்டர்நெட் என்ன செய்யுதுன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுது. கம்ப்யூட்டர்ஸ் நிறைய கனெக்ட் பண்ணுது. To be able to enter into this network you need a modem. modemன்றது ஒரு டிவைஸ். modemன்றது ஒரு டிவைஸ். நார்மலாக மொடம் வந்து இருந்தால் தான் இந்த இன்டர்நெட் வந்து சரியா ஒர்க் பண்ணும். அதில் அந்த வைஃபை அதெல்லாம் பாருங்க. ஸோ இட் வில் கனெக்ட் யுவர் கம்ப்யூட்டர் டு த டெலிஃபோன் லைன் அண்ட் தேர்ஃபோர் டு எனி அதர் கம்ப்யூட்டர் கனெக்டட் டு த இன்டர்நெட். வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணப்படும். ரைட். கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் to the internet do not communicate with each other directly. They communicate through a server. பாருங்க, திரும்ப சர்வர்ன்றது என்ன ஒரு கருவியாக இருக்குது, டிவைஸ்.
server which sorts out இதுல பிரச்சனைகள் என்ன sorts out the request, directs the information. இதுதான் இவற்றை வேலை. Right place. Directs the information to the right places. Therefore, each computer with internet facility is connected through a server. To find out what you want, all you have to do is to key in and select the website address which the website address தேவை எங்களுக்கு இந்த இதை ப்ரௌஸ் பண்ணுறது which you want to visit. அதை விசிட் பண்ணுறது வெப்சைட் அட்ரஸ் ஒன்று வேணும். The network of information worldwide users the initials and www. It's important. All the addresses of the websites on the internet use these letters. இப்படியான விஷயங்களை நான் பார்க்கிறேன். ஓகே ஸோ இது வந்து ஓவராலாக உங்களுக்கு இது எக்ஸாக்ட் மாடல் பேப்பர் நான் நேற்றே சொன்னேன். இது வந்து ஓ லெவல்காரருக்கு நல்ல சூட்டபுளான பேப்பர் ரைட். ஏன்னா ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் எப்படி வருமோ அதுக்குரிய சகல விஷயங்களையும் உள்ளடக்கினதான ஒரு பேப்பராக இருக்குது. இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் பேப்பர் இது சரியான வகையில் பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்கிலீஷில் அவங்க ரிசல்ட்ஸ் கூட எடுக்கிறதுக்கு காரணம் இதுதான் ரைட். அப்போ கூடுதலாக சென்ட்ரல் ப்ராவின்ஸ் மற்றது வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பேப்பர்கள் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய மாதிரியான பேப்பர்ஸாக இருக்கும். ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நான் ஆன்லைன் இதில் கிளாஸஸில் நான் செய்வேன். தொடர்ந்து வேறு பேப்பர் எல்லாம் செய்வேன் எனக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேள்விக்கு போகிறோம் கீழே ரைட். இதில் ஹியூஜ் நெட்வொர்க் விச் கனெக்ட்ஸ் அப் த வேர்ல்ட் அதுதான் இன்டர்நெட். டிவைஸ் என்றது இந்த இன்டர்நெட் என்ன பண்ணுறதுக்குரிய டிவைஸ் வந்து மோடம். டிவைஸ் யூஸ் டு கம்யூனிகேட்ன்றது சர்வர். அப்போ வாசிச்சோம்னா எங்களை கிளியராக விளங்கும். 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். நாங்கள் என்ன 2 ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று இதுதான் ரிக்வெஸ்ட் அண்ட் டிரெக்ட்ஸ் ரிக்வெஸ்ட் sorts out the request, directs the information. sorts out சால்வ் பண்ணுறதான் sorts out. இப்போ இதில் 2 விஷயத்தை நாங்கள் எழுதலாம். ஒன்று sorts out the request வந்து என்ன sort out பண்ணுறோம். sort out the request. மற்றது இன்ஃபர்மேஷன் சென்டிங் இன்ஃபர்மேஷன் என்ற விஷயத்தை நாங்கள் போடலாம். ஓகே ஸோ அதை நீங்கள் இதை பார்த்து எழுதி விட்டீங்கன்னா சரி. நேராக இதில் கம்பிட்டன்சி வந்து உங்களுக்கு தெரியும். extracts necessary information from the text. சரியான அத்தியாவசியமான இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து எழுதலாம் வேலை இங்கே. அது மற்றபடி வேற ஒரு கஷ்டமும் இல்லை இதில். ஓகே அப்போ இதில் sort out the request மற்றது sending information or it directs the information அதில் இருக்கு ரைட். directs the information. இது ரெண்டுமே at ஜாப்பாக இருக்குதுன்னா அந்த சர்வர் ஜாப்பாக இருக்கு. ஓகே right. Then the last one, the special feature that is important to find out what you want in the web address இல்லாமல் நாங்கள் ஸ்பெஷல் ஃபீச்சரை ஃபைன் பண்ணிடாது. ஸோ the web addressன்றது வந்து இதுக்குரிய ரைட் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும் வெப் அட்ரஸ். வெப் அட்ரஸ்ன்ற விஷயம் கூடுதலாக இப்படியான கிரேடுகள் வரைக்குள்ள எங்களுக்கு கூடுதலாக பாஸ் பேப்பருக்குரிய இதுகளை பார்த்தோம்னா நாங்கள் இப்போ அடுத்த பேப்பர் பாஸ் பேப்பராக செய்ய போகிறோம். இதில் செகண்ட் பார்ட் செய்ய போகிறோம். அடுத்த கிளாஸ் செய்து போட்டு அடுத்த பாஸ் பேப்பர் ஒன்று செய்ய போகிறோம். செய்யக்கும் உங்களுக்கு விளாங்கும் ஓகே எந்த மாடல் பேப்பர் மச் ஆகுது என்று நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே இது பாஸ் பேப்பர் மாதிரி இருக்கே என்று பிறகு திரும்ப சொல்லலாம். திரும்ப ஒரு மாடல் பேப்பர் செய்ய
எக்ஸாக்ட் பாஸ்ட் பேப்பர் மாடல் நீங்களே கதைக்க வலிக்கிடுவீங்க, உங்களுக்கே ஒரு பரிச்சயம் வந்து. ஓகே, ரைட். ஸோ இந்த கேள்வியை நாங்கள் அழகாக பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி வந்து ரைட்டிங் பார்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் ரைட் பண்ண வேணும் 2 கேள்வி. இதுதான இதுகளெல்லாம் கோடு போடுறோம், விடை எழுதுறோம், எல்லாமே அவனே தந்துட்டான், ஈஸியாக எழுதிட்டான். சரியா, இனி நாங்கள் நோட் எழுதுறதை பற்றி பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் ஒரு நோட் எழுதினாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இங்கே ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுத போகிறோம். லாஸ்ட் முதல் நடந்த பேப்பரில் நோட்டோ ஏதோ இருந்தது, ஸோ அதை வடிவாக எழுதினாங்க. ஸோ இங்கே நோட்டீஸை எழுதி பார்ப்போம். நோட்டீஸ் இலகுவாக எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே யூ ஆர் த செக்ரட்டரி, இந்த கண்ண பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஐ ஆம் த செக்ரட்டரி என்று ஸ்டார்ட் பண்ணி எழுதுறது. அப்படி எழுதாதீங்க தயவு செய்து, அப்படி எழுதாதீங்க. அதுக்குரிய மார்க்ஸுகள் குறைவாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. சரிதான், அங்கே வந்து செக்ரட்டரி ஆகிய நான், அதாவது செயலாளர் ஆகிய நான் என்று சொல்லி எந்த ஒரு நோட்டீஸ் போர்டையும் நான் பார்க்கல. சரியா, அது நிறுவனம் அல்லது ஒரு பாடசாலை அல்லது ஏதாவது ஒரு கம்பெனி, அதுகள்லாம் என்ன செய்யும்னா ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணும் அல்லது அந்த ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியமா இருக்கும். சரிதானே, செக்ரட்டரி ஒன்னாலும் கண்டக்ட் பண்ணுறது இல்லை, அவர் செக்ரட்டரி கீழே சைன் மட்டும் வைப்பார். ஓகே, அப்போ அவன் உங்களுக்கு தாரது, நீங்கள் ஒரு செக்ரட்டரி என்று இமேஜின் பண்ணிக்கொண்டு ஒரு இதை வந்து ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ண சொல்லி. அப்போ யூ ஆர் த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்கூல் என்வாயன்மெண்டல் சொசைட்டி, த டீச்சர் இன் சார்ஜ் ஆஸ் யூ டு ரைட் a notice to be put up in the school notice board calling for an essay competition for grade 11 students on how we can create a carbon free environment. ஓகே, இது கொஞ்சம் டிஃபர். ஸோ இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை, இங்கே வந்து எதுவுமே நடக்க போறதில்லை, இனித்தான் நடக்க போகுது. சரியா, ஒரு எஸ்ஏ காம்படிஷன்ன்றது வந்து நார்மலாக இருத்தி வச்சு எழுது என்று சொல்கிற எஸ்ஏ காம்படிஷன் குறைவு, எழுதி அனுப்புங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படியான ஒரு விஷயம் தான் இருக்கு. ரைட், அப்போ நாங்கள் இங்கே வேறு இப்போ இட் வில் பி ஹெல்ட் ஆன் எல்லாம் நாங்கள் பாவிக்கலாம். சரியா, வளமையான எங்களோட வாய்ப்பாடுகள் இருக்குல்ல, நோட்டீஸ் எல்லாம் சேர்க்க இட் வில் பி ஹெல்ட் ஆன் டேட்டை போட்டு, பிறகு டைமை போட்டு, பிறகு இடத்தை போட்டு அப்படிலாம் எழுதலாம். சரியா, இது ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணப்பட்ட விஷயம், நீங்கள் எழுதி அனுப்புறதுக்குரிய விஷயத்தை தான் பார்ப்போம் என்னன்ட்டு. என்வாயன்மெண்டல் சொசைட்டி தான் எங்களுக்குரிய ஆர்கனைசராக இருப்பேன். என்வாயன்மெண்டல் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல். சரியா, என்வாயன்மெண்டல் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல்லாம் இந்த எஸ்ஏயை கால் பண்ணது, எஸ்ஏ காம்படிஷன் கால் பண்ணது. இந்த இதுதான் இவெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. சரி, அப்போ இந்த நோட்டீஸ் போர்டில் போடுறது அது எல்லாம் இதில் எழுதிடக்கூடாது. ரைட், அப்போ நான் எப்படி அழகாக எழுத போகிறேன்னு பாருங்கோ, நீங்களும் எழுதுங்கோ. ரைட், நோட்டீஸ் ஹெடிங் போட்டுட்டு நோட்டீஸ் ஹெடிங் போட்டு தெளிவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். த environmental society of our school has planned to organize சட்டி போலாமே சீம் போலாமா பிரச்சனை. Environmental Society of our school has planned to organize என்னது an essay competition sorry, spelling mistake. A competition for grade 11 students
ரெண்டு இதுல போடலாம் அல்லது ஆல் த கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் பிறகும் போடலாம், பிரச்சனையே இல்லை. ஒரு இடத்தை மட்டும் போடுங்கவா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஃபார் கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் போடுறது சரியா. க்ளோசிங் டோர் வேர்ட் லிமிட் எல்லாம் இருக்கு. அப்போ நாங்கள் இதை வந்து தனியாக வேர்ட் லிமிட் இஸ், க்ளோசிங் டேட் இஸ், வின்னர்ஸ் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அது வசனமா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எழுதின வடிவாரு எப்படின்டா எவ்ரி ஒன் சரியா. எவ்ரி ஒன் should should send the essay on how we can create a carbon free environment. Okay, அப்போ கார்பன் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்டை நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இது வேணும்னா we can put it into the inverted comma. Okay, inverted commaலே நாங்கள் போடலாம். இது அப்போ இன்னும் கண்டினியூ பண்ணல. everyone should send the essays என்று போடுவோம். essays on how we can create a carbon free environment. அப்போ க்ளோசிங் இது வேர்ட் லிமிட்டை போடணும். யூஸ் about அண்டே நான் வாழ மேலே போட்டிருக்காங்க. யூஸ் about 200 words சரியா. essay limit இப்போ நாங்கள் the word limit of the essay is இருந்தது கண்டன நான் சில நோட்டீஸை பார்க்க அப்படி எழுதுறே இல்லை. அப்படி எழுதாதீங்க, அது ஸ்டாண்டர்டாக இருக்காது, கொப்பி அடிச்ச மாதிரி இருக்கும் சரியா. அப்போ யூஸ் அபவுட்ன்றது அப்படியே கண்டினியூவாக வருது. யூஸ் about 200 words ரைட். when will the announcer அப்போ க்ளோசிங் டேட்டை போடணும். on or before இதான் க்ளோசிங் டேட் போடுற மெத்தட். 20 December 2024 சரியா. 1 or before ரைட். அப்போ தொடர்ந்து அப்படியே கண்டினியூஸாக வருது பாருங்க. everyone students everyone should send essays on இல்லாட்டி should write the essays ன்னு போடலாம் சரி. ரைட் போடுவா ரைட் சென்ட் நான் கேட்டுருக்குறேன். அப்போ நான் அதான் சென்ட் போடணும் சரியா. அப்போ everyone should send the essays சென்ட் அல்லது ரைட்னு போட்டு வைங்க. எழுதி ரைட்னு போடலாம், பிரச்சனையே இல்லை. everyone should send or write the essays on என்னதை பற்றி how we can create a carbon free environment. எவ்வளவு words use about 200 words on or before 20th September 2024 பாருங்க. ஒரே அடியா எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். எழுதி போட்டு கடைசி அடுத்த வரியில அப்படி when will the winners be announced. the winners the passive voice. the winners will be announced end of this month. எப்படி கொடுக்குறது ஒரு டேட் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. வென்னு டக்குனு டேட்டை கொடுத்துருவாரு, அப்படியெல்லாம் கொடுக்க தேவை. வின்னர்ஸ் அப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட வேணும் பாருங்க. வில் பி அனௌன்ஸ்ட் அதுதான் கிளியராக இருக்கும். வில் அனௌன்ஸ்ன்னு போட்டக்கூடாது, இந்த வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி போயிடும். அப்போ the winners will be announced at the end of this month போட்டாலும் இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். at the end of
திஸ் மந்த்னா சூப்பர். இப்படி பெர்ஃபெக்டா அல்லது இந்த ஒரே கேள்வியை பார்த்து அப்படியே கொப்பி அடி கேள்வியை பார்த்து எழுதணும் தான், அப்படியே கொப்பி அடிக்காம சில விஷயங்களை மாற்றிருக்கோம். ஒரு சின்ன 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 சேஞ்சஸ் பெரிய எல்லாம் ஒன்றும் நாங்கள் எங்களை ஆங்கில திறமையை இதில் காட்டல, ஒன்றுமே இல்லை, நத்திங், சிம்பிளா அப்படி. அப்போ எவ்ரி ஒன் ஷுட்ன்றது பார்த்தீங்கன்னா யூ ஷுட்ன்னு கூட போடலாம். நீங்கள் அனுப்ப வேணும் இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எழுதுறேன், யூ ஷுட் எழுதலாம். சில பேர் இதுல டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேல போட்டு மழை இருந்தவன், அது தேவையில்லை, வேணுமெண்டா போடுங்க, பிரச்சனை இல்லை. இதுல ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் என்று போட்டுட்டு, கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் என்று போட்டுட்டு எழுத வழி. அப்ப என்ன செய்வாங்கன்னா நோட்டீஸை கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வாசிப்பாங்க, சரியா? இல்லாட்டி டிஆர் ஆல் என்று போட்டிருப்பாங்க, சில டிஆர் ஆல் என்று போட்டவங்க ஆல் அப்படி போட்டுட்டு என்வாயன்மெண்டல் சொசைட்டி, இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். நம்ம அனௌன்ஸ்மெண்ட் எழுதைகளை நாங்கள் வி கேன் புட் அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று போடுறோம், அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று மேலே போடலாம். இது ஒரு இட்ஸ் லைக் இது வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி போட்டு வாங்க எல்லாரும் வெல்கம் என்று சொல்ற ஒரு நோட்டீஸ் இல்லை, வித்தியாசம் விளங்குது இல்லை உங்களுக்கு? லாஸ்ட் டைம் இதுல வந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷன், ரைட்? அப்போ அட்டென்ஷன் என்று போட்டு வித்தியாசமா எழுதலாம், சரியா? எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். கீழே நீங்க கட்டாயம் போடணும் இதை, ஏன்னா பேர் மறந்துடுறது, கீழேயும் ஒரு டேட்டை போடணும், சரியா? 17ஆம் தேதி என்றா 17/9/2024 இதை இந்தியாவில் டேட்டை போட்டு அப்புறம் இந்தியாவில் பக்கம் செக்ரட்டரி என்ற விஷயத்தை எழுதணும். என்ன செக்ரட்டரி, செக்ரட்டரி என்வாயன்மெண்டல் சொசைட்டியா, அதுவா? யா, த ஸ்கூல் என்வாயன்மெண்டல் சொசைட்டின்னே போடலாம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை, நத்திங். செக்ரட்டரி என்வாயன்மெண்டல் சொசைட்டி. இதில் என்ன பிரச்சனை இருக்கு? இது எழுதுறதுல ராசிக்கிறது இருக்கு, ஒன்றுமே இல்லை, வடிவா எழுதலாம், சரியா? இப்படியே நான் அடிக்கடி இந்த ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிற விஷயம் வந்து ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க முடியாது, தான் நாங்கள் அதை வந்து ஞாபகப்படுத்தி வச்சிருக்க முடியுமா இருக்கும். சில பேர் ஒரு நேரம் ஒரு மாதிரி ஒரு நோட்டீஸ் எழுதி விட்டா எங்களுக்கு அது ஞாபகத்தில் வச்சிருக்கிறது கஷ்டம். ஓடரா வந்தேன் பாருங்க, இந்த முதல் ஆர்கனைசர்ஸை ஃபைன் பண்ணி, பிறகு என்ன ஈவெண்ட் ஃபைன் பண்ணி, பிறகு அது டேட் டைம் எதுவும் நடக்க போகுதா இல்லை அது அனுப்பணுமா எழுதணுமான்னு பிளான் பண்ணி கொண்டு வந்து கடைசியா இப்படி ஒரு விஷயத்த போட்டேன், ரைட்? எழுதி வைங்கோ கட்டாயம். நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ள போவோம், டக்குன்னு இதை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த பேப்பரை, ரைட்? நான் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? இல்லாட்டி டேக் ஸ்க்ரீன்ஷாட் சம்திங், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எந்த ஃபோன்லேயே கிடக்கு, நான் ஒரு நாளும் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து திருப்பி பார்த்த வரலாறே இல்லை, சரியா? நீங்களும் அப்படிதான் நான் நினைக்கிறேன், சரியா? ஒரு நாளும் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சு போட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எப்படி செய்யணும்னா உங்களோட மைண்டில் அடித்து வைக்கணும், இந்த தான் அதை தட்டி பார்க்கக்கூடியமா இருக்கும். ஃபோனில் அடித்து வைக்கிற வேஸ்ட், அநியாயம் வந்து அவ்வளோதான், காபேஜ் தான், சரியா? அவ்வளோ ஒரே அடியாக டிலீட் ஆல் கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வேறு, சரியா? ஃபோனில் மெமரியை வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட மெமரியை வேஸ்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அடுத்த கேள்விக்குள்ள போக போகிறோம். அடுத்த கேள்வி ஒரு சிம்பிள் கேள்வி உண்டு, ரைட்? இந்த ஒரு ஸ்டோரி உண்டம்மா, இது வந்து எப்படி இருக்குமெண்டா ஒரு ஆளோட ஸ்டோரி, ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி, சரிதானே? ரைட். நீலா வாஸ் ஃப்ரம் அ ரூரல் வில்லேஜ் இன் த நார்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ். அப்போ நார்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸில் உங்களுக்கு தெரியும், இந்த நார்த் சென்ட்ரல் வந்து இருக்கிற ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நார்த் சென்ட்ரல் வடமத்தி என்ன, நார்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ். தேர் வாஸ் நோ பஸ், அங்கே ஒரு பஸ்ஸும் இல்லை வில்லேஜுக்கு, சங்கப்பள்ளியாண்ட சங்கப்பாளியா ஏதோ சம்திங், ரைட்? ஸோ அப்படியான ஒரு வில்லேஜுக்கு அங்கே பஸ் ஒன்றும் இல்லை. People had to walk nearly 5 kilometers to go to a bus stand. She had come to London
to look after a little baby for little baby of a distant relation. அதாவது தூரத்து சொந்தத்திட ஒரு பேபியை பார்க்கறதுக்காக லண்டன் வந்திருந்தார். சரியா, it was very difficult to get the visa. Her relations had to put money into an account for her to show the immigration authorities. கட்டாயம் அந்த குடியகல்வது என்ற மாதிரி தான் இது. இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸுக்கு அவருக்கு சில டாக்குமெண்ட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியிருந்தது. அதால் வேறு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஸ் என்ன செய்யவே அது தொடர்பான விஷயத்தை அனுப்பினவன். She had to show other assets, single ownership to their common house to show those authorities that she would come back, as if you need a guarantee to come home. Only reason why she was going was because she wanted to come back. திரும்ப வர வேணும்ன்ற ஒரு இப்போ வேற விசிட் விசான்னு சொல்ல கொடுக்கணும் தானே இந்த கனடாவுக்கெல்லாம். அதெல்லாம் கண்டிஷன் என்ன, திருப்பி வேற வேணும். அப்போ இங்கே இருக்கிற சொத்தை காட்டணும், இங்கே இருக்கிற பேங்க் பேலன்ஸ் காட்டணும், மற்ற இங்கே ஏதாவது வேலையில் இருந்தால் அந்த வேலையோட டாக்குமெண்ட்ஸில் காட்டணும். காட்டினா தான் அவன் விசிட் விசா தருவான். தந்தோடனே எங்கடாக்கள் என்ன செய்கிறேன், அங்கே போய் ஐயோ ஒன்று கையை தூக்கிறது, எங்களை நாட்டுக்கு திரும்ப போயிடாது. அதுதான் அஷூல் அடிக்கிறதுன்றது சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்எல்எம் என்ற மாதிரியான ஒரு விஷயம். சரிதானே. ஸோ இவவும் அந்த ஒரு லிட்டில் பேபியை லுக் ஆஃப்டர், அதாவது என்ன சொல்றாவே கவனிக்கிறது, பராமரிக்கிறதுக்கு அனுப்பிடுறா. ஸோ ஷி ஹேட் ஸ்டேட் ஃபார் 18 months, 3 of 6 month periods. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல காலப்பகுதியில் அங்கே தங்கினோம். ஷி வாஸ் கோயிங் ஹோம், packing her bags. She thought all the surprise that she had had. Even the sellotape at home, they have picked the gum off the cashew trees, collected the stuff in a bottle, poured water, and made gum themselves. But here the gum, the glue, the tape, and the containers, right? She had got herself some to show, to give her sister and brother. எல்லாரும் கொண்டு போயினோம். யார் என்னத்துக்கு கொடுக்குறதுக்கு, யாருக்கு கொடுக்க, சிஸ்டருக்கும் பிரதருக்கும் கொடுக்க. The gifts she was buying were from her savings, from the tips she had earned by doing something extra, something difficult for the family or their friends. சரியா, ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி கொண்டு நீலா திரும்ப ரிட்டர்ன் பேக் டு த நேட்டிவ். ஓகே, லண்டனுக்கு போயிட்டு திரும்ப வாரதை பற்றினா ஒரு கதை, சாதாரணமான ஒரு கதை, ஆனால் கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொண்டு போகிறான். ஓகே, ரைட். த சென்ட்ரல் ப்ராவின்ஸ்லையா இருந்தவா இல்லை, இந்த நார்தர்ன் ப்ராவின்ஸாக இருந்தவா இல்லை. பாருங்க, இந்த மாதிரியான கேள்வியை கேட்கல. இப்படி ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பிள்ளைகள் இப்போ வருது. எழுத தேவையில்லை, 1-2க்கு எழுத வேண்டிய தேவை இருக்கும். மற்ற எல்லாம் ஃபில் இந்த பிளாங்க்ஸ், சாரி ஐ மீன் அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர், எம்சிக்யூஸ். ரைட், எம்சிக்யூஸ் தான் வேறு. அப்போ அது ஈஸியாக வி கேன் சூஸ், ரைட். இப்போ நார்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் நாங்கள் வாட்ச் ஒன்று கேட்கல, எங்களுக்கு கிளிக் ஆனது. ஸோ நாங்கள் அதை செய்யணுங்க. உண்மையாக ஃபர்ஸ்ட் பார்ல ஈஸியஸ்ட் கொஷன்ன்றது இதுதான், வடிவாக நாங்கள் செய்யலாம். ஆனால் இதுக்கு நாங்கள் நிறைய பேர் பிள்ளை வர்றோம். நாங்கள் ஏன்னு தெரியல, எங்களுக்கு கன்சன்ட்ரேஷன் இல்லை சரியான. ரைட், இது அது சில பேர் இப்படி எல்லாம் போட வலிக்கிறாங்கன்னு, இப்படி வட்டம் போட்டு விடுறது, அதெல்லாம் இது ஒரு கோடுன்னா ஒரு கோடுக்கு ஒரு வடிவா. டிஸ்டன்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு இது. Right, Neela had to show many assets to the immigration authorities. Right, find a similar word from the text for the phrase. Right, holding something under the container. Yeah, gift millet, stuff millet. Right, then the most suitable title for the surprises. In a surprise தான் நடக்க போகுது. ஹாப்பி ஜேர்னின்றது சில பேர் சூஸ் பண்ணியிருந்தீங்க. அதை விட இது நல்லா சேட் டிபார்ச்சர்னு சொல்லலாம். அது ஏன்டா அவ வந்த வேலை முடிஞ்சு திரும்ப போயிட்டா, அவ்வளோதானே. இந்த விட சேட் டிபார்ச்சர் இல்லை, யாருக்குமே இல்லை. ஓகே, ஸோ த சர்ப்ரைசஸ் அந்த விஷயத்தை நான் போடுறேன். பாருங்க எவ்வளவு ஈஸியாக வடிவ வாசிச்சோம்டா, ஈஸியாக தட்டி கொண்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஓகே, தென் ஃபைனலி நாங்கள் பேராகிராஃபுக்கு வந்திருக்கோம். பேராகிராஃபும் இதாக எழுதி காட்ட போகிறேன். இப்போ ரைட், எப்படி எழுதுறான்னு எழுதி காட்ட போகிறேன். அதையும் எழுதி கொண்டு நாங்கள் படிக்கலாம். ரைட், தென் பேராகிராஃப் எப்படி எழுத போகிறோம்னா, லெட்ஸ் ப்ரொடெக்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி
என்ற விஷயத்தை எழுதலாம் அல்லது த புக் ஐ ரீட் ரீசன்ட்லி என்ற விஷயத்தை எழுதுவோம். இது மடோடுவா அதுகளெல்லாம் இருக்கு. சரியா, அதெல்லாம் ஈஸியாக நாங்கள் எழுதலாம். அப்படியான ஈஸி டாபிக் எடுத்து எழுதலாம். இல்லாட்டிக்கு நாங்கள் ஓனாக எழுதக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரிதான். அப்போ நான் த புக் ஐ ரீட் ரீசன்ட்லி என்று எழுத போகிறேன். இல்லாட்டி லெட்ஸ் ப்ரொடெக்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி என்றது உங்களுக்கு தெரியும். வெண்டலிசம் நான் சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்லேயும். வெண்டலிசம் தொடர்பான விஷயம் உங்களோட கிரேட் 11 காரணம் தெரியும். கிரேட் 11 ஃபர்ஸ்ட் யூனிட் தான் வெண்டலிசம். லெட்ஸ் ப்ரொடெக்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு எஸ்ஏயாகவும் வந்திருக்கு. ரைட். அப்போ நான் இதை எழுத போகிறேன். நீங்கள் யோசிங்க. த புக் ஐ ரீட் ரீசென்ட்லி எப்படி வர போகுதுன்ட்டு. நான் we can start like என்னென்று போடலாம். இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். த புக் ஐ ரீட் ரீசென்ட்லி. ரீசென்ட்லி இன்னொரு கமா போட்டுட்டு குட் தாட்ஸ் ஆஃப் விவேகானந்த். நான் இப்படி சும்மா போகிறேன். நீங்கள் வேறு போடலாமா? குட் தாட்ஸ் ஆஃப் விவேகானந்தா. குட் தாட்ஸ். அப்போ இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் வி கேன் ஸ்டார்ட் லைக். சரிதானே. அப்போ நான் இப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். நான் ஒரு டெம்ப்ளேட்டோட இப்போ தாரேன் உங்களுக்கு. சரியா, டெம்ப்ளேட்டோட தாரேன். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை வச்சுக்கொண்டு உங்களோட டைட்டில். சரியானே, நீங்கள் உங்களோட டைட்டில் இருக்குண்ணா, நீங்கள் ஒரு புக்கை வாசிச்சிருப்பீங்களா அது. அப்போ இப்படி we can start like this kind of sentence. சரி, உங்களுக்கு நான் இப்போ குரூப்லேயே போட்டுட்டேன். எல்லா குரூப்லேயும் போட்டுருக்குறேன். நீங்கள் என்ன செய்யலாம்னா அதை அப்படியே மாற்றி எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் உங்களுக்கு திருத்தி அனுப்புகிறேன். அப்படிவா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறீங்க. இப்படித்தான் ஷார்ட் பேராகிராஃப் பழகிற ஒரு மைண்ட் மேப்போட போடுறது. சரி, என்ன புக், ஏன் பிடிக்கும், என்னென்ன கரெக்டர்ஸ் இருக்கு, எப்படி நீங்கள் செய்கிறீங்க, இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணுவீங்க. செக் யுவர் குரூப்ஸை நீங்கள் செக் பண்ணுங்க. உங்களோட குரூப்பில் இருக்கும் இந்த ஷார்ட் பேராகிராஃப் தொடர்பான விளக்கம். சரி, அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா சரி. அதாவது ஐ மீன் உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைட். அப்போ நாங்கள் அதே மாதிரி லெட்ஸ் ப்ரொடெக்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கும் நான் ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு விட்றேன். சரியா, டெம்ப்ளேட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கள உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை எழுதுறதுக்கு. சரியா, இங்கே பாருங்கள், நான் டெம்ப்ளேட் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இதுலேயும் ஒரு ஷோ அப் பண்ணி விட போகிறேன் என்னென்று. ஜஸ்ட் a minute. ஒரு நிமிஷத்தில் இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு. அந்த நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமில்ல இந்த பேப்பரை. ஸோ அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஜஸ்ட் a minute. ஓகே.
Yeah, it's getting late, right? So no problem. நான் வந்து yeah, open it. So கையோட அதை விளங்கப்படுத்தி விட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எழுதி பார்க்கலாம் வீட்டில். எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தில் த புக் ஐ லைக் சாரி ஐ ரீட் ரீசன்ட்லின்றது வந்து ஈஸியாக எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். அது ஓப்பன் ஆகல. ஓகே, நோ ப்ராப்ளம். நாங்கள் இதை முடிப்போம். அடுத்த வகுப்பு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விடிய இருக்கும். எங்களோட டைமிங் வந்து திங்கள் புதன் வெள்ளி. திங்கள் புதன் வெள்ளி தான் டைமிங். இப்படியான ஹாலிடேஸ் வரைகளை சில நேரம் நான் மாற்றுவேன். அப்போ அடுத்த வகுப்பு வந்து வெள்ளிக்கிழமை 4:30 விடிய 4:30 இருக்கும். வெள்ளிக்கிழமை ஸ்கூல்ஸ் இல்லாட்டிக்கு சில 5 மணிக்கு நான் குரூப்பில் என்ன மைண்டு போடுறேன். சரி, என் ஸ்கூல் இருக்காது ஆனால் வெள்ளிக்கிழமையில் இந்த வார வெள்ளிக்கிழமை இல்லை எலெக்ஷனுக்காக. அப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை 5 மணிக்கே சந்திப்போம். ஓகே, அப்போ நாங்கள் இதில் செகண்ட் பார்ட்டை கிளியராக செய்ய போகிறோம். செகண்ட் பார்ட்டை கிளியராக நீங்கள் வந்து ஒருக்கா பார்த்து கொண்டு வாங்க. பார்த்து கொண்டு வரையில உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் இது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நான் ஷார்ட் பேராகிராஃபை உங்களுக்கு காட்டி கொண்டு அப்படியே கிளாஸை முடிக்கிறேன். சரிதானே? ரைட், இங்கே வேறுங்க, இதுதான் ஷார்ட் பேராகிராஃப். இப்படி தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். சரிதானே? எல்லா வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்னத்தை இன்க்ளூட் பண்ணணும்னா த புக் ஐ ரீட் ரீசன்ட்லி இந்த டைட்டில் எழுதுவீங்க. இதுக்கு என்ன டைட்டில் ஓச என்னென்ன எக்ஸ்ப்ளோரேஷன் கேப்டிவிட்டி அதெல்லாம் எழுத போகிறீங்க. இட் டிவல்ட் இன்டு அந்த ப்ரீஃப் பிளாட், அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்றதை நீங்கள் இதுக்கு போடுவீங்க. ஆஃபரிங் இன்சைட்ஸ் இன்டு கீ டேக் அவே ஓ மெசேஜ், அப்படியான சில கீவேர்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற விஷயங்களை மட்டும் இன்க்ளூட் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த புக் ஐ ரீட் ரீசன்ட்லி என்ற விஷயம் முழுமையாக கிடைக்கும். ஓகே, அப்போ நாங்கள் இதைத்தான் உங்களை காட்டுறதுக்காக ட்ரை பண்ணி கொண்டு வந்தேன். ரைட், எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். See you on Friday. Right, bye bye, take care.